என் வார்த்தைகள் உங்களிடம் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார். யோவான் 15:7-8. பக்தியுடனே கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். அப்போ நான் அவரை கூப்பிடுவேன், அவர் கேட்பார். சங்கீதம் 4:3. நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்போஸ்தலர் 2:38. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் எவனும் அவன் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். யோவான் 11:25-26. Day 1. மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. லூக்கா 15:31. Day 2. ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராக இருப்பீர்கள். யோவான் 15:7-8. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். சங்கீதம் 4:3. நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்போஸ்தலர் 2:38. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் கிடைப்பான். உயிரோடு என்னை விசுவாசிக்கிறவன் அவனும் மறியாமலும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். யோவான் 11:25-26.